எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே நாங்கள் பாஸ்கு காலத்திலே முதல் வாரத்தில் நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்பினை தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகையிலே சீடர்களுக்கு இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அந்த உண்மையினை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அவரிடத்தில் காணப்பட்ட அந்த பயத்தின் காரணத்தினால் இயேசுனுடைய உயிர்ப்பினை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த பயம் இயேசுவை அவர்களிடத்திலே வந்து பேசிய காரணத்தினாலா, அல்லது மற்றைய சமுதாயம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தினாலா? அதே போன்று இரண்டாவது காரணம் நம்பிக்கை இல்லாமை. இவ்வாறு இரண்டு காரணங்களை பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய அந்த உயிர்ப்பினை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, பயம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளார்ந்தும் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பயப்பட வேண்டியது எங்களுடைய ஆன்மீகம் தீய வழியிலே செல்லுகின்ற பொழுது மாத்திரமே. நாங்கள் சரியானவற்றை செய்கின்ற பொழுது நாங்கள் பயப்பட அவசியமில்லை. நாங்கள் இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற பொழுது நாங்கள் யாருக்கும் பயப்பட அவசியமில்லை. நானும் என்னுடைய இறைவனுக்கு இடையிலே நாங்கள் தொடர்பை வைத்து வாழ்கின்ற பொழுது நாங்கள் எங்களை மற்றவர்கள் எவ்வாறான வார்த்தைகளோ அல்லது ஏளனம் செய்தாலோ, இவ்வாறு பலவிதமான எங்களை கஷ்டப்படுத்தினாலும் நாங்கள் பயப்பட அவசியமில்லை. மாறாக இறைவனுக்குள்ளே நாங்கள் வாழ்கின்ற பொழுது இறைவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியானால் அவருடைய உயிர்ப்பினை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நாங்கள் ஒரு புது மனிதனாக நான் உயிர்த்தெழ வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். என்னுடைய பழைய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். நான் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற பொழுது என்னுடைய நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர் என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் சிதறடித்து விட்டு உண்மையான நம்பிக்கையை நாடி செல்லக்கூடியவர்களாக எங்களை அவர் மாற்றுகிறார். எனவே அந்த வரப்பிரசாதங்களை இந்த நாளிலே எங்களுக்கு தரும்படி நாங்கள் மன்றாடி